அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் மீது கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு பதில் ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகம் முழுவதும் திமுக அரசின் மீது வெறுப்பலை வீசுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது கூறியிருப்பதுடன் தமிழகத்தில் 11.19% பொருளாதார வளர்ச்சி என்பது அது ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் தொழில்களின் வளர்ச்சி தான் என்றும் அது திமுகவில் உள்ள அந்த முக்கிய பிரமுகர்களின் சொந்தமான தொழில் வளர்ச்சி தான் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கிறது. உண்மையில் தமது சுற்றுப்பயணத்தில் கிராமப்புறங்களிலும் மற்றும் நகர்ப்பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையும் விலைவாசி உயர்வாலும் மக்கள் பாதிக்கப்பட்டு வெறுப்பு அலை வீசிக் கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் தொழிலால் நிகழ்ந்தவை என்று எதிர்க்கட்சி தலைவர் கூறுகிறார். ஆனால் அவரது வாதத்தின்படி பார்த்தால் கூட இந்த ரியல் எஸ்டேட் தொழிலும் ஹோட்டல் தொழிலும் செழிப்பதற்கு கூட மக்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்தால்தான் இந்த தொழிலில் அவர்கள் முதலீடு செய்வார்கள் என்பதை அவரது குற்றச்சாட்டு லாஜிக்கின்படியே புரிந்து கொள்ள முடியும் என்றும் மாநில பொருளாதாரத்தில் குன்றாத வளர்ச்சி, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டுதான் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அதை பொறுக்காமல் தான் வயிற்றெரிச்சலில் வெறுப்பு அலை வீசுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார் என்றும் உண்மையில் ஆதரவு அலைதான் வீசுகிறது என்றும் அது பொருளாதார வளர்ச்சியில் பிரதிபலிக்கிறது என்றும் டிஆர்பி ராஜா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து விடுத்துள்ள அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். மகளிர் நலனை அடிப்படையாக கொண்டும் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டும் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. இதனால் சொந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காகவும் அரசியல் உள்நோக்கத்துடனும் அறிக்கை விடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா விடுத்துள்ள அந்த பதில் அறிக்கையில் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.